அதான் நான் வெள்ளனே வந்துட்டேன். சரி சரி உட்காரு. எங்கே போற மாரியாத்தா? எமேல வந்து யாராத்தான் இருந்தவங்க? எலியும் மூணையுமா அடிச்சுக்கிட்டவங்க இப்போ ஒண்ணு இருக்கீங்களா? என்ன எனக்கு அதுவா ஃப்ரெண்ட்ஷிப் கணக்குடி, ஃப்ரெண்ட்ஷிப் கணக்கு. மச்சாமி வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. ஏன்டி லட்சுமி, உனக்கு மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்காட்டி? ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்காங்களே, இப்படி ஒன்னத்தையும் ரெண்டு பத்தையும் ஒன்னா ஒட்டுக்க வீட்டுல கூப்பிட்டு வச்சிருந்தேன்னா குவாச்சிக்க மாட்டாங்களாட்டி? சின்ன பொண்ணு முதல்ல உட்காரிட்டி. இப்படி நெட்டுக்கு பார்த்துட்டு இருந்தா கழுத்து வலி வந்துற போகுது லட்சுமிக்கு. ஆமா ஆமா இப்பவே லேசா வலிக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்படுவாவல்ல, ஏன் ஒட்டுக்க கூப்பிட்ட? போடிபடி போக்கத்தோளே, இப்பதான் சொன்னேன் கேக்கிரிக்கி. உனக்கு ஒண்ணு தெரியுமாட்டி? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதாவட்டி, பேசிக்கிட்டதாவ. என்னடி சொல்ற? நம்ம பாப்பாத்தி ராணியக்காவை அடிச்ச அடிக்கி, அதுவும் விளக்கமாத்தால் அடிச்ச அடிக்கி ராணியக்கா திருப்பி பேசுறாவளா? நம்பவே முடியலட்டி, நம்பவே முடியல. அதான் நானே சாக்காய் வாயை பிளந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சரி சரி, உன் முண்டக்கண்ணு அப்படி முடிக்காதட்டி, கொஞ்சம் பயமா இருக்கு. இப்போ ஓகே வாட்டி? இதுக்கு முத இருந்த மூஞ்சே பரவாயில்ல. ஏக்கா, இவ சொல்றது உண்மையாக்கா? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டியாம்லா? அப்படியாக்கா? என்னடி இவ்வளவு நாள் நாங்க பேசிட்டு தானே இருந்தோம், இப்ப பேசுறதா பெரிய விஷயம்? அதுக்கு இல்லடி பாப்பாத்தி, நீ ராணியக்காவை விளக்கமாத்தால வெளுத்தது என்ன, பதிலுக்கு ராணியக்கா உன்ன விளக்கமாத்தால வெளுத்தது என்ன, அது ஒரு கண்கொள்ளா காட்சி. அதுக்கப்புறமா பேசிக்கிட்டீங்க. பேசாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தாண்டி இருந்துச்சு, ஆனா பேசுறதுக்கு அதை விட முக்கியமான காரணம் இருந்துச்சுடி. அப்படி என்ன காரணம்? நேத்து நான் கடத்தருவுக்கு போனதுக்கு அப்புறமா என் வீட்டு மாடு கண்ணு போட்டிருக்கு. அது கிட்ட நின்று என்னென்ன பண்ணணுமோ என்ன மாதிரியே நல்லா பாப்பாத்தி பாத்துக்கிட்டாட்டி. நான் பண்ணது இப்ப என்ன பெரிய விஷயம்? நான் இல்லாதப்ப என் வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு. என் மக கத்து கத்துன்னு கத்திருக்கா. உடனே யார் வந்து காப்பாத்தினது? நம்ம ராணியக்கா தான் வீட்டுக்குள்ள ஓடியாந்து அந்த பாம்பு அடிச்சு என் மகளை காப்பாத்திருக்காங்க. அவங்க கண்ணுக்குட்டியை காப்பாத்தினது என்ன பெரிய விஷயம்? அது சரி, பக்கத்துல இருக்கவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க முடியும். பரவாயில்ல, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இல்லையே. இந்த வெக்கங்கட்ட பொழப்புக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்ல மாலையனும்? வாடி ஏன் இவளே, உன்னை பத்தி நாங்க ரெண்டு பேரும் பேசாம இருக்க போதாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்கிட்ட பாப்பாத்தை பத்தி குறை சொல்றது என்ன, என்கிட்ட ராணியக்காவை பத்தி குறை சொல்றது என்ன? குறை சொல்லும் போது மட்டும் இல்லாமட்டி, குறை சொல்லிட்டு வந்து குழம்பு வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறம் உன்னை பத்தி சொல்லிட்டு வந்து கூட்டு வாங்கிட்டு போறா. ஏன் அதுக்கப்புறம் உன்னை பத்தி சொல்லிட்டு சோறு கூட வாங்கிட்டு போறாட்டி. ஆஹா, இவளுக்கு ரெண்டு பேரும் இனிமேல் பேசவே மாட்டாளுகன்னு நினைச்சேன். ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையில இவளுக்கு ரெண்டு பேரையும் பாத்தி மாத்தி சொல்லியே ஓசியில கூட்டுக்கறி ஒப்பேத்திரலான்னு பார்த்தா இவளுக்கு என்னன்னா பொசுக்குன்னு பேசிக்கிட்டாளுகளே. ராணியக்கா அதுவாது பரவாயில்லக்கா, என் வீட்டுல ஆட்டுக்கறி வச்சிருந்தேன் நேத்து. உங்களை விட்டுட்டு ஒரு நாள் நான் சாப்பிட்டது இல்லக்கா. ஆனா இவ இருக்கால, இவ அவ்வளவு கறிய ஒத்தையிலே உங்களை பத்தி சொல்றேன்னு ஊத்தி குடிச்சிட்டு தான் வீட்டை பார்த்தே போனா. ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புதியன்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன், டெஸ்ட். ஏன்டி அவங்க ரெண்டு பேரும் உண்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாவ, அதனால தாண்டி உடனே பேசிக்கிட்டாவ. நீ கோலமுட்டி அதுல குளிர்கால காயலான்னு பார்த்திருக்க, அப்படிதானே டி? ஏண்டி ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஊர்ல சண்டை போட்டு ரெண்டு தடவை திருவிழா நடத்தினாங்கன்னா அந்த கூத்தாடுறவங்க இருக்காங்களா, அதாவது பாட்டு கச்சேரி, நடன, நாட்டியம், அப்புறமா ஆடல் பாடல் நிகழ்ச்சி, அப்புறம் மேளதாளம், அப்புறம் என்னது இந்த கச்சேரி, அப்புறம் கொட்டடிக்கவங்க, குழல் ஊதவங்க எல்லாத்தையும் ரெண்டு தடவை கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு தடவை, அவங்களுக்கு ஒரு தடவை. அதாமட்டி ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு. அதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா ஆளுக்கு வேற வேற குழம்பா வைப்பாங்க. அவங்க கிட்ட ஓசியில வாங்கியே ஒப்பே தெரியலான்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் வீட்டுல சாம்பார்னா சாம்பார் தான், ரெண்டு பேர் வீட்லயே ரசம் ஒன்னாதான் வைப்பாங்க. ஒரே குழம்பு ரெண்டு வீட்டுல வாங்கி என்னத்துக்குன்னு வாங்க முடியாது. இனிமேல் இந்த கூத்தாடி என்ன பண்றதுன்னு தெரியல. பாத்தியாடி நம்ம எரிச்சு இவ குளிர் காஞ்சிருக்கா. ஆமாக்கா, இனிமேல் இடியே விழுந்தாலும் நாம ரெண்டு பேரும் பிரிய கூடாதுக்கா. நம்ம மேல ஏண்டி இடி விழ போகுது, இந்த சின்ன பொண்ணு மேல விழட்டும். இன்னொரு விளக்கமாத்தி சண்டை வராமலா போயிரும். அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஏண்டி கூட பிறந்த அக்கா தங்கச்சி சண்டை போட்டுக்கிறது இல்ல, அத மாதிரிதான் இவ தானே அடிச்சா. என் தங்கச்சி ஆட்ட நான் நினைச்சுக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமில்லட்டி. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். ஆகா, இனிமேல் இவளுகளை என்ன பேசினாலும் பிரிக்க முடியாது. ஆனா இவளுக்கு வீட்டுக்கார பத்தி இவளுகிட்ட பேசி குழப்பத்தை உண்டாக்கிற வேண்டியதான். ரெண்டு பேத்தையும் பிரிக்க முடியாது. ஆனா அவ புருஷங்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிடலாம். ஆமாக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறது சரிதான். அவங்கவுங்க வீட்டுக்காரரோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. என் வீட்டுக்காரருக்கு என்னடி சொக்க தங்கமாச்சடியே, அவர் சொக்க தங்கம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்ன குறைச்சலாட்டி, கோளார் தங்க சொரங்கமே அவர் தாண்டி. அப்போ முதல்ல உங்க வீட்டுலதான் ஏதோ ஒரு கோளாறு இருக்குக்கா. என்ன பொண்ணு நீ என்ன சொல்ற? ஒண்ணும்
புரியலையே. இந்தா லட்சுமி, நீ ஒரு டம்மி தானே, ஓரமா உட்காரு. அடியே, என் வீட்ல இருந்துகிட்டு என்ன ஓரமா இருக்க சொல்லுவியேட்டி? நான் சொல்ற கருத்தை நீயும் கவனமா காலிட்டி. ஓ அப்படியாட்டி, சொல்லு சொல்லு. ராணிகா, உங்க வீட்டுக்காரரு நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காரா? ஆமாட்டி, நான் ஒரு நாள் சாயங்காலம் எனக்கு 2 பச்சி சாப்பிடணும் போல இருக்குங்கன்னு மட்டும்தான் சொன்னேன்டி. சரிட்டி, நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு வரையில வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? ஒரு நாள் வாங்கிட்டு வந்தாருட்டி. அதுக்கப்புறம் என்னைக்காவது கேட்டா கடை பக்கம் போவாரு, இல்லன்னா வாங்குறது இல்ல பாத்துக்க. அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டுல ஒரு கோளாறும் கிடையாது. அப்புறம் உன் வீட்டுல நீ ஏதாவது உன் வீட்டுக்கிட்ட கேட்டியா? நான் கொஞ்சம் நெஞ்சமாட்டி கேட்டேன், கோடி கேட்டிருப்பேன். அதுல என்னத்த கேக்குற? அடியே, தங்க பொருள், புடவை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுரு. இந்த டெய்லி வாங்கிட்டு வர பொருள் இருக்குல்ல, அதாவது சிம்பிளா ஒரு கொஞ்சம் காசுக்குள்ள வாங்கிட்டு வர மாதிரி பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி என்னத்தையா கேட்டியாட்டி? ஆமாண்டி, நான் கூட ரொம்ப நாளா இந்த பானிபூரி வேணும் பானிபூரி வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கு. வாங்கி கொடுத்தா அப்படியா இல்லையா? வாரத்துக்கு ஒரு தடவை இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவை எப்பவாதாண்டி வாங்கி தராரு. டெய்லி கேட்டாலுமே இந்த தொல்லைதான் நடக்குது. அப்போ உன் வீட்டுக்காரரு சொக்க தங்கம். என்னடி அடுத்தது நானா? கேளு கேளு. ஆமா, உன் வீட்டுக்காரரு எப்படி? இவங்க வீட்டுக்கார மாதிரிலாம் என் வீட்டுக்காரர் கிடையவே கிடையாதுடி. ஓ அப்படியேட்டி, நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரோ? பின்ன ஆசையா கேட்ட பொருளா ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வாங்கி தருவாருன்னு பாத்தீங்க. எனக்கு தலையில ரோஜா பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஆசையா பூ வச்சுக்கிடன்னு, என் பூவை பார்த்து அவர் ரசிக்கணும்னு டெய்லியும் ஒரு நாள் கூட விடாம டெய்லியும், ஏன் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனா கூட பரவாயில்ல, ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு போவாருடி. டெய்லியும் கரெக்டா அந்த 5 மணிக்கு ஒரு ரோஜா பூவோட வந்து வீட்டுல நிப்பாருடி. அதுவும் நான் வச்சிருக்கேன் பாத்தியா, இதே ரெட் ரோஸ் தாண்டி. ஐயோ ஐயோ, அடச்சி, என் வீட்டுக்காரர் ஆசையா எனக்கு பூ வாங்கி தராரு, அதுக்கு என்னடி ஐயோ? போடி போடி கூறுகட்டவளே, விவரம் தெரியாத கேன கிரிக்கியாவில் இருக்க. இவங்க வீட்டுக்காரரு ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வாங்கி தராங்க அப்படின்னா கடைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அவங்க கேக்குறது அதிகமா செலவாகும், அதனாலதான் வாங்கி கொடுத்துக்க மாட்டாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் அப்படி கிடையாதுடி. ரோஜா பூ என்ன விலையில வித்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வாங்கி தருவாரு. ஒரு ரோஜா 1 ரூபாயா இருந்தாலும் வாங்குவாரு, ஒரு ரோஜா 50 ரூபாயா இருந்தாலும் வாங்குவாரு. என் வீட்டுக்காரர் தவறாம வாங்கி தருவாரு. அடடா, இப்படியா வெகுலையா இருக்கியடி, வெள்ளந்தியா இருக்கியடி. ஆமா, உன் வீட்டுக்காரர் எங்க போய் பூ வாங்குவாரு? வேற எங்க, கோயில் பக்கத்துல இருக்க ஒரு பூக்கார தங்கச்சி கடையில தான் வாங்குவாரு. உன் புருஷன் நீ கேட்காமலே டெய்லி உனக்கு பூ வாங்கிட்டு வராரு அப்படின்னா அது உன் மேல இருக்க பாசம் இல்லட்டி, பூக்காரி மேல இருக்க பாசமடி கூறுகட்டவளே. என்னடி என் தலையில இப்படி ஒரு கல்ல தூக்கி போட்ட? ஐயய்ய, இது கூட தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்தியா? ஆமா, அந்த பூக்கார பொம்பளை எத்தனை வயசு? ஏன் அவளுக்கு ஒரு 25 வயசு இருக்கும் மட்டி. இது போதுமே ஒரு மனுஷன் டெய்லி பூக்கடைக்கு போறது. பாக்க அந்த பிள்ளை எப்படி இருப்பா? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லடி, ஆனா பாக்க நல்லா தான் இருப்பான்னு சொல்லுவாரு. அது இல்லாம நல்ல குணம், நல்ல பிள்ளை, அன்பா இருப்பா, அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவாருடி. போச்சு, என்னைக்காவது உன் புருஷன் வீட்டுக்கு வரலனா அப்ப இதான் கதி. என்னடி கதி? உன் புருஷன் என்னைக்கு வீட்டுல இருந்து காணாம போறாரோ அன்னைக்கு போய் பூக்கடையை பாரு, அந்த பூக்காரியும் காணாம போயிருப்பா. அதாண்டி கூறுகட்டவளே, 2 பேரும் இழுத்துக்கிட்டு ஓடி இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஏண்டி, உன் வீட்டுக்காரரு பூ வாங்கிட்டு வராரா? நல்ல வேளை என் வீட்டுக்காரர் நான் கேட்டதுக்கு எதுவுமே வாங்கி தரல, இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு. என் வீட்டுக்காரர் எதுவுமே வாங்கி தராது, இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு. விழித்துடு பாப்பாத்தி, விழித்துடு. இந்த உலகம் ஒண்ணு ஏமாத்திட்டு இருக்கு. போற நாளையில இருந்து உன் புருஷனை பூக்கடை பக்கம் போக விட்டுறாத. ஐயோ, இது விவரம் தெரியாம இருந்துட்டேனே, இப்ப என்ன பண்ண போறேன்? போய் இந்த மனுஷனை முதல்ல 4 வெளுப்பு விளக்கமாத்தால வெளுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயா பாட, இப்பதான் பாப்பாத்தி வீட்டுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியாச்சு. இனிமேல் இதை வச்சே நாம ஒரு வாரத்தை குளிர் காஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதே போல உங்க வீட்டுல ஏதாவது உங்க வீட்டுக்காரர் தொடர்ந்து வாங்கிட்டு வராருன்னா அவர் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. சும்மா ரெடி கூறுகட்டவளே, நல்லா இருக்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுறாத. ஏக்கா, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி விடுவோம்க்கா, கிரியேட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணோட வில்லங்க பத்தி தெரியாம உங்க வீட்டுக்காரர் மேல சந்தேகப்பட்டுறாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.